உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி. சனியின் ஆட்டம் ஆரம்பம். இப்போது இந்த தலைப்பை பார்த்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வுகள்லாம் நடக்குது. செவ்வாய் மிதுனத்திலையும் சுக்கிரன் கன்னியிலையும் அமைகிறார். இந்த மாதம் 32 நாள் செவ்வாயும் சுக்கிரனும் புதனுடைய வீட்டில் 2 கேந்திரத்தில், அதே போல் சனி பகவான் வக்ரம். இவங்க 3 பேரும் கேந்திரம் ஏறுகிறார்கள். சனி, செவ்வாய், சுக்கிரன் 3மே அசுப கிரகம். 3 அசுப கிரகம், 3 கேந்திரங்கள் ஏற போகிறாங்க, ஏறிட்டாங்க. இவங்க 3 பேருடைய ஆட்டம், அது குறிப்பாக செவ்வாய் சனியுடைய ஆட்டம் ஆரம்பம். இந்த செவ்வாய் சனியுடைய ஆட்டம் ஆரம்பிச்சதுன்னா அவங்கள அதாவது இது காளியும் துர்காவும் போருக்கு போனால், யுத்தத்துக்கு போனால் எப்படி இருக்கும்? 2மே உக்ர கிரகம். எப்படி நரசிம்ம அவதாரம் எடுத்தப்போ நரசிம்மருடைய உக்ரத்தை அடக்குவதற்கு சிவபெருமான் சர்வேஸ்வரர் அவதாரம் எடுத்தாரோ, அதை போல பாவ கிரகங்கள், அதிலும் உக்ரமான கிரகங்கள், கோபமான கிரகம் செவ்வாய். நிதானமாக இருந்தாலும் எதிர்த்து போரிடக்கூடிய தன்மை உடைய சனி, சூழ்ச்சி, கலகம். இப்போ நிறைய பேருடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அந்த கலகங்கள், இவங்க தான் இப்படி சொல்லியிருப்பாங்கன்னே தெரியாது. இவங்க நீங்கள் யாரை அதிகமாக நம்புறீங்களோ, நீங்கள் யாரை அதிகமாக நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ. சார் ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டுக்கு ஒரு வியாபாரி வராரு, இவருக்கு பாவப்பட்டவருங்க, ஏழைப்பட்டவருங்க, போய் கடையில் வாங்குறத விட இவர்கிட்ட வாங்கினா இந்த குடும்பம் பிழைக்கும் அப்படின்னு நீங்கள் நல்லது நினச்சி அவருக்கு ஒரு நன்மையை செய்வீங்க. அவர் அப்படியே உங்கள் அக்கா வீட்டுக்கோ தங்கச்சி வீட்டுக்கோ இல்லை சொந்தக்கார வீட்டுக்கோ போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பற்றி அப்படியே ஒரு கலகம் பண்ணிட்டு போயிடுவார். அப்போது அன்பு நேயர்களே, நீங்கள் யாரை அதிகம் பாவம் பார்க்குறீங்களோ, புண்ணியம் பார்க்குறீங்களோ, இறக்கப்படுறீங்களோ, அவங்க தான் உங்களுக்கு அதிகமாக கஷ்டத்தையோ அல்லது கலகத்தையோ ஏற்படுத்துவார்கள். சின்ன சின்ன விஷயங்கள், குடும்பமாகட்டும், ஒரு வண்டி வாகனமாகட்டும், ஒரு சின்ன வண்டி விபத்துக்களாக இருக்கட்டும். அப்போ சனி கலகம், சனி இருட்டு. தினந்தோறும் பொழுது விடிஞ்சா இன்றைக்கி என்ன நடக்கும்னு தெரியாமல் இருக்குது. அப்புறம் போய் ஒரு சாமியை கும்பிட்டு ஒரு பதிகம் பிடிச்சா அப்புறம் இன்றைக்கி அந்த நாள் சரியாக வருது. அப்போ ஒவ்வொரு நாளும் மரண பயமாக இருக்குது. இன்றைக்கி என்ன நடக்குமோ, இன்றைக்கி எப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. இந்த கஷ்டங்கள் எல்லாம் யாருக்கு? இதை தான் சனி செவ்வாயுடைய ஆட்டம்னு சொல்கிறது. ஒரு மருமகளாக இருந்தாக்கா இந்த மாமனார் மாமியார்கிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்குள்ள தலையால் தண்ணி குடிக்கணும். சில இடங்களில் மாமியார் தலையால் தண்ணி குடிக்கணும். இதெல்லாம் அவங்க ஜாதக கட்டம் தான் பேசும். குடும்பத்தில் கணவனுக்கு மனைவி அடங்கி போகிறது, மனைவிக்கு கணவன் அடங்கி போகிறது. புரியுதுங்களா? அப்போது ஒரு வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்க உங்களை அதிகாரம் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் யாருக்கு? மெயினாக வேலை செய்கிற இடங்களில், தொழில் செய்கிற இடங்களில், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், வேலை செய்கிற இடங்களில் சூழ்ச்சிகள், கலகங்கள் யாருக்கு? நான் நல்லா ஒழுங்காக வேலை செஞ்சேன், என்ன வேணும்னே இப்படி பண்ணிட்டாங்க சாமி, என்னை வேணும்னே கார்னர் பண்ணி இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு இப்படி கொண்டு வந்து தள்ளிட்டாங்க, நான் திருப்பவும் அங்கே இருக்கணும் சாமி, ஜெயிக்கணும், நான் எனக்கு வேலை கிடைக்கணும். அப்போ இதெல்லாமே சூழ்ச்சி, எல்லாமே கலகம். சார் இந்த சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் போர், யுத்தம், சண்டை அப்படிலாம் சொன்னோம். தேவையில்லாத வம்பு வழக்குகள், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் அப்படிலாம் கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி கூட்டு சேரும் அசுப கிரகங்கள், கூட்டு சேரும் தீய கிரகங்கள் யார் யார்? சனி, செவ்வாய், சுக்கிரன். இந்த அசுப கிரகங்களின் ஆட்டம் எப்படி இருக்கும்? என்ன செய்ய போகிறார் குரு? அடக்குவாரா, அடங்குவாரா? 12 ராசிக்கும்
தனித்தனியாக பார்க்கலாம் வாருங்கள். மிதுன ராசி, ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய். மிதுன ராசிக்கு இந்த செவ்வாய் எப்படிங்க? 6-11 இந்த செவ்வாய் தான் உங்களுக்கு 6ஆம் அதிபதியாக வராரு. அதோட கூட லாபஸ்தான அதிபதி, பாதி சுபராகவும் பாதி அசுபராகவும் வரக்கூடியார். 50-50. ஒரு பாவம் 6ஆம் பாவம் சிறப்பாக இருக்காது, 11ஆம் பாவம் கை கொடுக்கும். ஆனால் பாருங்கள் மிதுன ராசி நேயர்களே, 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய வேலையாக இருக்கலாம், உங்கள் தொழிலாக இருக்கலாம், கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் வேலையில் கவனமாக இருக்கணும், உங்கள் தொழிலில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய நீங்கள் ஒரு திறமசாலியாக இருந்தாலும் சரிதான், ரொம்ப நிதானமாக யோசித்து செயல்படுவோம். சாமி, நான் அவசரமே பட மாட்டேன். நீங்களும் கவனமாக இருக்க வேண்டும். காரணம் என்னங்க? 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான். அப்போ இதுக்கு என்னதாங்க செய்யணும்? நம்ம தொழில் நிம்மதியாக இருக்கணும், வருமானம் நிம்மதியாக இருக்கணும். என்னதான் சாமி நாங்கள் செய்யணும்? மிதுன ராசியை பார்த்தா எல்லா யூடியூப்லேயும் என்ன சொல்கிறாங்க, எல்லா நேயர்களும் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி இருக்காரு, நல்லா இருக்குன்னு சொல்லிடுறாங்க. 2ஆம் இடத்துல குரு, அதனால் வருமானம் சிறப்பாக இருக்கும், பணங்காசு சேரும், கேட்ட இடத்துல உடனே கடன் கிடைக்கும், எல்லாம் டாப்அப் லோன் டாப்அப் பண்ணுறதாக இருக்கட்டும், இல்லை சுப நிகழ்ச்சிகளாகட்டும், இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிடுறாங்க. உண்மையிலேயே எங்களுக்கு அது அப்படி நடக்குதா அப்படின்னு கேட்டாக்கா, நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை சாமி, கஷ்டம்தான் படுறோம். அப்போயோ அதோட கூட இந்த கூட்டு கிரகங்கள், மிதுனத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 6ஆம் அதிபதி இருக்கார். அதோட கூட மிதுனத்துக்கு 2 கேந்திரங்கள், 1, 2, 3ன்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்து சுக்கிரன், 7ஆம் இடத்து 10ஆம் இடத்து சனி. இந்த 10ஆம் இடத்து சனி பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். தொழில் ஸ்தானத்தில் ஜீவனம் பண்ணணும், உயிர் வாழணும், சாப்பிடணும்னா வருமானம் முக்கியம். ஏதாவது ஒரு தொழில் செய்யணும், ஏதாவது ஒரு வேலை செய்யணும். ஜீவனம் வேலை செய்யும் இடத்தில், தொழில் வருமானம் சம்பந்தப்பட்ட இடத்தில் அந்த சனி போய் உட்கார்ந்துருக்க. மிதுன ராசி நேயர்களே, சனி பகவானால தான் உங்களுக்கு 1000 கஷ்டம் என்ற உறுதியாக சொல்லுவேன். நீங்கள் ஒரு பெரிய தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், பெரிய டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம், ஷோரூமாக இருக்கலாம், ஹோல்சேல் பிஸ்னஸாக இருக்கலாம், பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம். இப்போ கூட கோயம்புத்தூரில் ஒரு டெக்ஸ்டைல் மில்லு வச்சு நடத்தக்கூடியவங்க, அவங்க எங்கெங்கேயோ போய் ஜாதகம் பார்த்துட்டு வந்துட்டாங்க. பெரிய பெரிய செலிப்ரிட்டி கிட்டலாம் போய் நேரடியாக போய் சாமிக்கிட்டே பேசிட்டு வந்துட்டாங்க. ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவங்களுடைய மனக்கலக்கம், அவங்களுடைய மனசில் பயம், அங்கே ஃபேக்ட்ரியில் நடக்கக்கூடிய கலகம், எதையுமே அவங்களால சரி பண்ண முடியல. கடைசியாக நம்மக்கிட்ட வந்தாங்க. அப்போ பரிகாரங்கள் சொல்லி கிட்டத்தட்ட 1 வாரம் இருந்து பரிகாரம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் அங்கே பிரச்சனை தீர்ந்தது. அப்போ இந்த சனியால் என்ன வருதுங்க? கலகம் ஏற்படும். நம்பிக்கையாக வேலை செய்யக்கூடியவங்க, நம்பிக்கையாக இருக்கவங்க கூட என்ன ஆகுங்க? ஆள் மாறிடுவாங்க. நம்பிக்கையான நபர்கள் அமைவது கடினமாக இருக்கும். நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருப்பாங்க. அப்போ பிராயச்சித்தங்கள், பரிகாரங்கள் கை கொடுக்கும். மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருந்தால் கூட சரிதான், சின்னதாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் கை கொடுக்கும். அது நிறுவனங்களாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், கம்பெனிகளாக இருக்கலாம், கடைகளாக இருக்கலாம், தொழில் செய்யக்கூடிய நிறுவனங்களாக இருக்கலாம், விவசாய பூமியாக இருக்கலாம், விவசாய பெருமக்களாக இருக்கலாம். வழிபாடுகள் கை கொடுக்கும். உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். ஏன்னா மிதுன ராசியை பற்றி யாருமே சரியாக கணிக்கிறதே கிடையாது. 10ஆம் இடத்து சனி கர்மகாரகன். பொதுவாகவே சனிக்கு கர்மகாரகன்னு ஒரு பேர் உண்டு. அவர் அந்த கர்மஸ்தானத்திலே போய் உட்கார்றாரு. காரக கிரகமே அங்கே உட்காருது. ஆனால் இதை தாண்டி உங்களை காப்பாற்றக்கூடியவர் குரு.
இதை தாண்டி உங்களை காப்பாற்றக்கூடியவர் குரு. அப்போ நீங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் கடைசியில் எங்களை மாதிரி யாராவது ஒருத்தர் உங்களை ஒரு வழிகாட்டியாக இருந்து ஒரு குருவாக இருந்து உங்களை கிட்ட நின்று காப்பாற்ற, உங்கள் வீட்டில் பெரியவங்களாக இருக்கலாம். அப்போ மிதுன ராசி என்பர்களே, தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகளில் எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். 10ஆம் இடத்துல சனி இருந்து இந்த சனி பகவான் 10ஆம் இடத்தை விட்டு விலகி போகும் வரை தேவையில்லாத மனசு, இந்த தொழில் எப்படி செய்ய போகிறோம், பிஸ்னஸ் எப்படி பண்ண போகிறோம், ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், இந்த பையர்ஸ்லாம் ஒழுங்காக நமக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்களா, வர வேண்டிய பில் பேமெண்ட்டு, வர வேண்டிய பெண்டிங்லாம் கரெக்டாக வந்துடுமா, மெயினாக ரொட்டேஷன்ஸு, இத்தனை கோடி வேணும் அத்தனை கோடி வேணும், ரொட்டேஷன்ஸ் கரெக்டாக இருக்குமா, பிஸ்னஸ் கரெக்டாக இருக்குமா, ஆர்டர்ஸ் கரெக்டாக இருக்குமா, ரிஜெக்ஷன் இல்லாமல் இருக்குமா, ஸ்டாஃப் ஒழுங்காக இருப்பாங்களா, இது எல்லாம் இப்போ மிதுன ராசிக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், பணம் பற்றாக்குறைகள், ஃபண்டு டிமாண்ட் இருக்குது, பண பற்றாக்குறைகள் இருக்குது. இதுக்கு தாண்டி குடும்ப பிரச்சனைகள். அப்போ அந்த பணம் பற்றாக்குறைகள் இருக்குமே ஆனால், ஃபண்டு டிமாண்ட் இருக்குமே ஆனால், அதெல்லாம் இந்த சனி செவ்வாய் சுக்கிரன் சரி பண்ண போகிறாங்க. அதுக்குத்தான் பரிகாரம். இந்த கிரக தோஷங்களை நிவர்த்தி செஞ்சோம்னா தடைகள் விலகி நிம்மதி பிறக்கும், நிம்மதி கிடைக்கும். அப்போ நிம்மதி கிடைக்க ஒரே வழி பரிகாரங்கள் கை கொடுக்கும். மிதுன ராசி அன்பர்களே, இப்போ இதுக்கு மேலே ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் இருக்குது. சாமி நீங்கள் எனக்கு இது நடக்குமா அப்படின்னு கேட்டாக்கா உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசு. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.